கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் தம்முடைய அதிசயமான செய்கைகளால் மகிழ செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எஸ்தர் 9வது அதிகாரம் அதன் 1வது வசனம். யூதரானவர் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக இருந்த சகல சூழ்ச்சிகளையும் ஆண்டவர் முறியடித்து அந்த ஜனத்திற்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறார். தங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று குறிக்கப்பட்ட நாளிலே தானே தங்கள் சத்துருக்களை அழிக்கும்படிக்கு தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் சத்துவம் கொடுத்து காரியங்களை செம்மைப்படுத்தி சத்துருக்களுடைய திட்டங்களையும் யோசனைகளையும் அதம் பண்ணி நிர்மூலமாக்கி காரியங்களை தேவ ஜனத்திற்கு அனுகூலமாக ஆண்டவர் முடிய பண்ணுவதை நாம் இங்கே காண முடிகிறது. இதனுடைய பின்னணி என்ன? ஆண்டவருடைய நாமத்தினாலே சூழ்ச்சிகளும் பயங்கரங்களும் தேவ ஜனத்திற்கு விரோதமாக இருக்கையில் அந்த சூழ்ச்சிகளுக்கு அல்லது தந்திரங்களுக்கு எதிர்த்து நின்று அதிலே நியாயம் தேட அதிலே அனுகூலம் உண்டாக தேவ ஜனங்கள் நினைக்காதபடிக்கு தேவ சமூகத்திலே அந்த காரியத்தை கொண்டு போய் உபவாசம் பண்ணி ஜெபிப்பதிலும் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் இந்த காரியத்தை ஒப்பு கொடுப்பதிலும் தேவனை தவிர வேறொருவருடைய அனுகூலத்திற்காகவும் கையேந்தி நிற்காதபடி தேவனை சார்ந்து நின்றபடியினாலும் தேவனாகிய கர்த்தர் அந்த தேவ ஜனத்திற்கு விரோதமான அந்த மாபெரும் தீங்கை மாறுதலாய் முடிய பண்ணி மகிழ்ச்சியை உண்டாக்குவதை நாம் காண முடிகிறது. தேவ பிள்ளைகளாய் இருக்கிறதான நம்முடைய வாழ்விலும் பரிசுத்த ஆவியானவர் இதையே செய்ய விரும்புகிறார். நாம் எந்த சத்துருவனுடைய சூழ்ச்சிகளிலும் தந்திரங்களிலும் வீழ்ந்து சோர்ந்து தளர்ந்து போக வேண்டும், அவர்களுக்கு இரையாக வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்ல. தெளிவான மனநிலையோடு நம்முடைய வாழ்விலே சத்துரு கொண்டு வருகிற அந்த சூழ்ச்சிகள் நடுவிலே நாம் தேவனுடைய பலத்திலே நின்று தேவனுடைய சமூகத்திலே உபவாசிப்பதும் ஜெபிப்பதும் தேவனை மாத்திரம் கையெடுத்து உயர்த்துவதையும் நாம் வழக்கமாகவே கொண்டிருப்போம் என்றால் காலங்கள் வரும் பொழுது அதே ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய மகிமை விளங்கி தேவ பிரசன்னத்தினாலே அந்த காரியங்கள் சத்துரு இவன் விழுந்து போவான், இவன் அழிந்து போவான், இவர்களை நிர்மூலமாக்குவோம் என்று பார்த்து கொண்டிருக்கிற காலத்திலே தானே கர்த்தர் காரியங்களை தேவ ஜனத்திற்கு மாறுதலாய் முடிய பண்ணி அவர்கள் நடுவிலே களிகூறவும் அவர்கள் நடுவிலே கம்பீரிக்கவும் அவர்கள் நடுவிலே தேவனுடைய நாமத்தை மகிழ்ச்சியோடு உயர்த்தவும் கர்த்தராகிய தேவன் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். அந்தபடியினாலும் இந்த யூதருடைய காரியம் மாறுதலாய் முடிவதற்கு அவர்கள் என்ன செய்தார்களோ அதை நாமும் செய்வோம். நம்முடைய வாழ்விலும் சத்துருவருடைய சகல தந்திரங்களையும் கர்த்தர் முறியடித்து நம்முடைய வாழ்விலும் காரியங்களை ஜெயமாக, காரியங்களை வெற்றியாக, காரியங்களை நன்மையாக முடிய பண்ணி நமக்கும் மகிழ்ச்சியை உண்டு பண்ணி மகிமைப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அந்த யூதரானவர்கள் தங்களை ஆண்டவர் அழிப்பதற்காக நிர்மூலமாக்குவதற்காக சத்துரு எடுத்த திட்டங்களை தங்களுடைய சுய பலத்தினாலே எதிர்த்து மேற்கொள்ள நினைக்காதபடி எங்களை தாழ்த்தி உபவாசித்து ஜெபித்து தேவனை மாத்திரம் பற்றி கொண்டிருந்தபடியினால் அந்த நாட்கள் அதே நாட்களிலே இவர்களை அழிக்க வேண்டும் என்றிருந்த அதே தினத்திலே சத்துருவினுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து அவர்களை அழித்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யூதா ஜனங்களுக்கு காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினீர். நாங்களும் ஆண்டவரே சத்துருவினுடைய சூழ்ச்சிகளிலே
தந்திரங்களிலே நாங்கள் எதிர்த்து நின்று மனிதனோடும் மாம்சத்தோடும் எதிர்த்து நின்று எங்களை கரைபடுத்தி கொள்ளாதபடிக்கு தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஆராய்ந்து உபவாசிப்பதும் ஜெபிப்பதும் கர்த்தரை மாத்திரம் நம்பி சார்ந்து கொண்டிருக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது எங்கள் வாழ்க்கையிலும் காரியங்கள் மாறுதலாய் முடியும், எங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி உண்டாகும். சத்துருக்கள் மத்தியிலே பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீர். அதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.